திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியின் மாவட்ட, மாநகர, மாநில அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், இளைஞர் அணியினுடைய செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களை, முன்னிலை பொறுப்பை ஏற்றுள்ள கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ராஜா அவர்களை, வரவேற்பு நல்கியிருக்கக்கூடிய மாநில துணை செயலாளர் ஜோயல் அவர்களை, தீர்மானங்களை வாசித்து வழங்கியிருக்கக்கூடிய மாநில துணை செயலாளர்கள் அப்துல் மாலிக் அவர்களே, பிரகாஷ் எம்பி அவர்களே, பிரபு கஜேந்திரன் அவர்களே, ஜிபி ராஜா அவர்களே, உரையாற்றி இருக்கக்கூடிய இன்பா ரகு அவர்களே, இளையராஜா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிவாசன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்களே, மணிராஜன் அவர்களே, எவரெஸ்ட் நரேஷ்குமார் அவர்களே, ராமஜெயம் அவர்களே, இங்கு எனக்கு முன்னால் நன்றி நல்கிருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரகாஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுப்புரையாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வரப்பன் அவர்களே, மற்றும் வருகை தந்துள்ள என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இளைஞரணியை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட, மாநகர, மாநில அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இளைஞர் அணிக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக இளைஞரணி நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய உங்களை சந்திக்கிறதுல எனக்கு அதிக மகிழ்ச்சி தருவது வேறொன்றும் நிச்சயமாக இருக்க முடியாது. காரணம், நான் வளர்ந்தது இளைஞரணி, நான் வளர்த்தது இளைஞரணி, என்னை வளர்த்தது இளைஞரணி. அதனால தான் உங்களை சந்திக்கிறதுல அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வளர்த்த இந்த இளைஞரணியை இன்றைக்கு தம்பி உதயநிதி அவர்கள் மிக சிறப்பாக வளர்த்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வளர்த்து இந்த இயக்கத்திற்கு துணை நிற்கப் போகிறார். அதற்கு எடுத்துக்காட்டு தான் லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்டு வந்து இந்த இயக்கத்தில் அவர் சேர்த்திருக்கிறார். கொள்கை பாசறை பயிற்சி முகாம்களை நடத்தினது, முரசொலி இதழிலே கடைசி பக்கத்தை பாசறை பக்கமாக வடிவமைச்சு கொள்கைகளை பரப்பக்கூடிய அந்த பணி, அதேபோல முத்தமிழறிஞர் பதிப்பகம் தொடங்கினது, தொகுதிகள் தோறும் கலைஞர் நூலகங்களை திறந்து வச்சது, இளம் பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், ஆராய்ச்சியாளர்களை, பத்திரிகையாளர்களை உருவாக்குனது, அறிவு திருவிழாவை நடத்தினது, இப்படி சொல்லிக்கிட்டே போக முடியும். அதனால தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நம்முடைய திமுக இளைஞரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறீங்க. தம்பி உதயநிதியும் கடுமையாக உழைக்கிறார். அதனால தான் இன்றைக்கு துணை முதலமைச்சராக உயர்ந்து இப்போ சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார்.
தம்பி உதயநிதியினுடைய இந்த வளர்ச்சிக்கு இளைஞரணியினுடைய நிர்வாகிகளாக நீங்க தான் அதற்கு அடித்தளம். உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய செயல்பாட்டுக்கும் நான் என்னுடைய பாராட்டையும் நன்றியும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் நாம வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இன்னும் சொல்லணும்னா இன்றைக்கு நம்ம ஆட்சியை இழக்கல, நம்முடைய தயவுல தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு புரியும் உங்களுக்கு, அதனால அந்த விவரத்துக்கெல்லாம் நான் போக விரும்பல. இது போன்ற தோல்விகளை என்னை போன்ற சீனியர்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனா இளைஞர்களான உங்களுக்கு பெரிய வருத்தத்தை தந்திருக்கு. திமுக ஆளுங்கட்சியாக வர முடியாதது கூட பரவாயில்ல, நம்ம தலைவரை வெற்றி பெற முடியாம போனதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இது தாங்கிக்கவே முடியலன்னு நிறைய பேர் பேசுறத பார்க்கிறேன். உங்க அன்பை நான் புரிஞ்சுக்கிறேன். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். ஆனா என்னைக்குமே தனி மனிதர்களை விட இந்த இயக்கம் தான் பெருசு. தனிப்பட்ட என்னோட தோல்வியை விட கழகத்தோட தோல்விக்கு தான் நீங்க வருத்தப்படணும். நான் அதுக்கு தான் வருத்தப்படுறேன். நானே தோத்திருந்து கழகம் ஜெயிச்சிருந்தா நான் மகிழ்ச்சியாக தான் அடைஞ்சிருப்பேன். இனி தனி நபர்களை விட கொள்கைய லட்சியத்தை முன்னிறுத்து இயங்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம். ஸ்டாலின் என்பவன் வெளியில தெரிகிற முகம்தான். இதோட இதயமும் நரம்பும் ரத்த ஓட்டமும் தொண்டர்கள் தான். எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் என்ன தெரியுமா, திமுகவால 2 முறை தொடர்ந்து வென்று ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சராக முடியாதுன்னு சொல்றதை இந்த முறை மாற்றி காட்ட வேண்டும் என்று நான் கடுமையாக உழைச்சேன். நான் மட்டும் இல்லை, என்னை போல நீங்களும் உழைச்சிங்க. உறக்கமில்லாம உங்களை எல்லாம் உழைக்க வச்சோம். அது நடக்கலையே என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கு. என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், அரசியல்ல மேடு பள்ளம் வரும், ஏற்றம் இறக்கம் வரும். இன்னும் சொல்லணும்னா நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, நாம் பார்க்காத தோல்வியும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 1949 தொடங்கப்பட்டுச்சு. 52 தேர்தல் நடந்துச்சு, அதில் நாம ஈடுபடலை. 57 நடைபெற்ற தேர்தலில் நம்முடைய கழகம் களத்தில் இறங்குச்சு. 15 இடங்களில் நாம் அன்றைக்கு வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு 62 நடைபெற்ற பொது தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 50 இடத்திற்கு மேல் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்தோம். அதற்கு பிறகு 67 அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றோம். ஆட்சி பொறுப்பேற்ற அண்ணா அவர்கள் ஓராண்டு காலம்தான் நம்மிடத்தில் வாழ்ந்தார். ஒரு கடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டு அதன் காரணமாக அவர் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்தார், மறைந்தார். அதற்கு பின்னால் அவருடைய தம்பி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று வழிநடத்தினார். 71ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். 184 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு 75 இந்தியாவிலே நெருக்கடி நிலை அமுல்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அந்த நெருக்கடியை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிலிருந்து எதிர்த்த காரணத்தால் நம்ம ஆட்சியை கலைச்சாங்க. கலைச்சதற்கு பிறகு என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். மிசா சட்டம் பாஞ்சிச்சு. அந்த மிசாவில் எத்தனை பேர் கைதானார்கள், எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பிறகு 13 ஆண்டு காலம் நாம் ஆட்சிக்கு வர முடியல. 13 வருஷத்துக்கு பிறகு 89 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம், ஆட்சிக்கு வந்தோம். மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரோம். ஆனால் 2 வருஷம்தான்.
91 நம்ம ஆட்சியை கலைச்சாங்க. என்ன காரணம் சொல்லி ஆட்சியை கலைச்சாங்க? இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு திமுக துணை நிற்குது, ஆதரவு தருது என்ற படியை சொல்லி அதற்காக ஒரு காரணத்தை கண்டுபிடித்து நம்முடைய ஆட்சியை கவிழ்த்தாங்க. அதற்கு பிறகு தேர்தல் தோல்வி தோல்வி தோல்வி. அப்போ 91 நடைபெற்ற தேர்தலில் 2 இடங்கள்ல தான், துறைமுகம், எழும்பூர். தலைவர் கலைஞர் துறைமுகத்தில் வெற்றி பெறுகிறார், எழும்பூரில் பரிதி இளமெழுதி வெற்றி பெறுகிறார். 2 இடத்துல வெற்றி பெற்றோம். அப்போ நம்ம தோண்டவை மூலையில் முடங்கி விட்டோமா? இல்லை. 96 நடைபெற்ற தேர்தலை மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிறோம். அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக எத்தனை இடம் இருந்தோமா? 4 இடம் தான். ஆக நாம் அப்போதான் மீண்டும் எழுகிறோம். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நிறைய பேர் நிறைய காரணங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. சிலர் உண்மையான காரணங்களை சொல்றாங்க. பலர் நம்மை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க நினைக்கிறாங்க. நம்ம பக்கம் சிலவற்றை கவனிக்காமல் விட்டுருக்கலாம், சில பிழைகள் நாம தெரியாமல் செஞ்சிருக்கலாம். ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா அதனாலலாம் நாம் தோக்கலை. குழந்தைகள் புதுசாக ஒரு பொம்மையை பார்த்தா அது வேணும்னு விரும்புவாங்க. ஆனால் 2 நாளில் அவங்களுக்கு அது போர் அடிச்சிடும், தூக்கி போட்டுருவாங்க. அப்படித்தான் தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே இந்த பொம்மை மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி நம்மளைத்தான் நம் மக்கள் ஏக்கத்தோடு தேடுவாங்க. நான் ரொம்ப பணிவோடு சொல்றேன், கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு பார்த்திருக்கக்கூடிய கடந்த 5 வருஷ ஆட்சி தான் மிக சிறப்பான ஆட்சி. இதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இப்படி சொல்றதுனால நம்முடைய முன்னோர்களை விட நான் பெரியவன்னு சொல்ல வரல. அவங்களுடைய ஆட்சிகளிலிருந்து கத்துக்கிட்ட பாடங்களை தான் அதை விட சிறப்பான ஆட்சியை நாம கொடுத்திருக்கிறோம். நாம முடிச்சு வச்சிருக்கக்கூடிய பணிகள், பாதியிலே நிற்கக்கூடிய பணிகள்லாம் திறந்து வச்சுட்டு இருந்தால அடுத்த 5 வருஷத்துக்கு ஏதோ ஒரு திட்டப்பணியை புதிய ஆட்சியாக திறந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பணிகள் மிச்சம் இருக்கு. அதனால நீங்க யாரும் கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நமக்கு தரப்பட்ட வேலையை நாம் சிறப்பாக செஞ்சுருக்கிறோம். போக போக மக்களும் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. நிழலின் அருமை வெயில தெரியாம போகலாம். இப்போ நடந்திருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் சுனாமி அல்ல, அது சினிமா சுனாமி தான். சினிமா கவர்ச்சியை முதலீடாக்கி மக்களை மயக்கி வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அதுக்குன்னு எல்லா மக்களையுமே மயக்கிட்டாங்க இல்லை. பெரும்பான்மைக்கு தேவையான 110 இடங்களில் கூட அவங்க வெற்றி பெற முடியல. ஆக பெரும்பாலான மக்கள் தெளிவாக இருக்காங்க. கணக்கு போட்டு பாருங்க, அந்த கட்சி நடிகர் கட்சி எவ்வளோ வந்திருக்கு? 107. இப்போ நம்ம தயவில் அவங்க ஆட்சி நடக்குது. தொடக்கத்தில் சொன்னேன், சிபிஎம் 2, சிபிஐ 2, விசிகே 2, இந்திய முஸ்லீம் லீக் 2, எவ்வளாச்சு? 8. அப்புறம் 5. ஆக இந்த 13 அந்த 107 சேர்ந்தா 120 தான். அதிமுக 2ஆக உடைச்சு அதில் கொஞ்சம் அதிகமான இடங்களை எடுக்க முயற்சி பண்ணாங்க. அது தோல்வி அடைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதனால் என்றைக்கும் முதல் மேலே புனிதான் நிற்கிறாங்க. என்னைக்காவது எந்த நாளாவது விரைவில் அதை கவிழத்தான் புகுது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியோ, விடுதலை சிறுத்தைகளோ, இந்திய முஸ்லீம் லீக்கோ
ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் ஆதரவு மட்டும் இல்லை, அமைச்சர்களிடம் பெற்று இருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல, உறுதியாக சொல்றேன். ஆனால் ஜனநாயக அமைப்பில் இந்த தீர்ப்பு சினிமா கவர்ச்சிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்லணும்னா, நம்ம கூட்டணி மேலே நம்பிக்கை வச்சு மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் துணையோடு இந்த ஆட்சி நடக்குது. ஆனால் இந்த வெற்றியை மாபெரும் வெற்றியாக சித்தரிக்க பல வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை முறியடிச்சாலே போலி பிம்பங்கள் நொறுங்கி போயிடும். நமக்கும் அவங்களுக்கும் 17 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். நம்மை நம்பி 1,55 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. 73 எம்எல்ஏக்கள் நமக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, நம்மளோட தோல்விக்கே இன்று மக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கூட மீடியாவில் நிறைய பேட்டிகளை பார்த்துருப்பீங்க. பொதுமக்கள் நம்மளோட சாதனைகளை சொல்லிட்டு வாக்களிக்கும் போது சும்மா மாற்றி போட்டோம்னு சொல்கிறாங்க. சும்மா ஒரு பசங்க சொன்னாங்க, விளையாட்டுதானோ போட்டோம் 2 ஓட்டு. ஆனால் நீங்கள் முதலமைச்சராக தான் அப்படிங்க நினச்சோம், அதான் அது இல்லையா போச்சு, அதான் வருத்தமாக இருக்குது. அவங்க நம்ம சாதனைகள் சொல்கிற போது கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தாலும், அவங்களுடைய வாக்குகளை நாம் பெற தவறுனது ஏன்னு சிந்திக்க வேண்டியது இப்போ அவசியமாக இருக்கு. மக்களிடையே நமக்கு எதிர்ப்பலை இல்லை. ஆனால் நான் தவறுவிட்ட இடங்களில் இனியும் செருக்கிடக்கூடாது. இனிமேல் நம்முடைய பிரச்சாரத்தை பல்வேறு முனைகளில் நடத்தணும். அதைத்தான் தம்பி உதயநிதி பேசுகிறவர் சொன்னார். பிரச்சாரத்தையும் ஸ்டைலையும் காலத்துக்கேற்ற மாதிரி மாற்றணும். அறிவார்ந்த உரையாடல்கள் எந்த அளவுக்கு அவசியமோ அதே அளவுக்கு அதை நோக்கி இன்றைய இளைஞர்களை ஈர்க்க வேண்டியதும் அவசியம். அதுக்கு சோசியல் மீடியாவை சமூக வலைத்தளங்களை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும். நம்மக்கிட்ட வரலாறு இருக்குது, கொள்கை இருக்குது, சாதனை இருக்குது, எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை இருக்குது. இது எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லணும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். புரிஞ்சிக்க ஆரம்பித்தா இளைஞர்கள் திமுகவை நோக்கி தான் வருவாங்க. அதுக்காகத்தான் பொறுப்பும் கடமையும் இளைஞர்களான உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். இதுக்கான ஒர்க் ஷாப்புக்களை தம்பி உதயநிதி நடத்த வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரின் சார்பில் அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். 50-80 பேர்னு குழுக்களாக பிரிஞ்சு ட்ரைனிங் கொடுக்கலாம். இன்னும் சொன்னால் ஆன்லைன் ஒர்க் ஷாப் நடத்தி பயிற்சி கொடுங்க. கண்டென்ட் உருவாக்குறது ஆர்கனைஸ்டாக செயல்படுறது தொடங்கி டெக்னிக்கலாக என்னென்ன செய்யணும், எப்படியெல்லாம் கிரியேட்டிவாக செய்யப்படணும், முழுமையாக இந்த ஒர்க் ஷாப்பில் பயிற்சி அளிக்கணும். அதை சரியாக செயல்படுத்துறதையும் உறுதி செய்யணும். நம்முடைய சாதனைகளை சரியாக கொண்டு போய் சேர்க்கிறது தான் நம்முடைய கடமை. அது செய்யாமல் விட்டது நம்முடைய தவறு. இனி அது நடக்கக்கூடாது. சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லை, குடும்பங்கள், உறவினர்கள், நண்பர்கள் தொடர்ந்து அரசியல் பேசுங்க. நம்முடைய இயக்கம் அறிவியக்கம் என்பதை காட்டுங்க. இளைஞர்களை நம்ம இயக்கத்தை நோக்கி அழைச்சிக்கிட்டு வாங்க. அதுக்கு இந்த நோக்கத்தோட உங்களுடைய இந்த பணிகள் எல்லாம் கூர்மைப்படுத்தணும்னு தம்பி உதயநிதியை கேட்டுக்கிறேன். இளைஞர் அணியரான நீங்கள் தான் இனி இந்த இயக்கத்தோட எதிர்காலம். உங்களை நம்பித்தான் இந்த இயக்கம் இருக்கு, தமிழ்நாடும் இருக்கு. உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயம் உரிய அங்கீகாரம் கிடைக்கும். இங்கே எத்தனை இளைஞர்கள் இருக்கீங்க, உங்கள் நண்பர்களோட உரையாடுங்க. அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரியோ புண்படுத்துகிற மாதிரியோ பேசாமல் பொறுமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லுங்க. நம்ம ஆட்சியில் இருந்தப்போ இருந்ததை விட இப்போதான் நிறைய இளைஞர்கள் தீவிரமாக திமுகவை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. இப்படி ஒரு இயக்கம் தோத்துடுச்சு, இந்த இயக்கத்துக்காக நாம தான் உழைக்கணும்னு நினைக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம், எங்களை பயன்படுத்திக்கணும் சொல்லி என்னை மென்ஷன் பண்ணி நிறைய பேர் பதிவுகளை போட்டுட்டு வராங்க.
அடுத்த 50 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை இயக்க போறது உங்களை போன்ற இளைஞர்கள் தான். இனி உங்கள் காலம்தான். ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறோம், இது தற்காலிகமானது தான். இதை வீழ்ச்சியா பார்க்காம திமுக விழுந்தா எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கும்னு நம்ம எதிரிகளுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. மீண்டும் வெல்வோம். கழகத்தை வளர்த்து நீங்களும் உயர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து